அனைவருக்கும் வணக்கம். ஒரு திரைப்படத்தில் ஒரு காமெடி. அதில் ஒரு சேட்டு இருப்பார். அந்த சேட்டை இன்னொரு நபர் கேட்பார், என்ன சேட்டு, எங்கிட்டலாம் மாத கடைசியானா கையில் காசே இருக்க மாட்டேங்குது, உங்ககிட்ட எப்போதுமே காசு இருக்குதுன்னு கேட்பார். அப்போ அந்த சேட்டு சொல்லுவார், உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் என் பாக்கெட்டில் எப்போதும் காசு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நாம் ஓட்டுக்காக பணம் வாங்குகிறோம், அரசியல்வாதிங்க கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்குகிறோம். இப்போ அந்த சேட்டு காமெடி தான் ஞாபகம் வருது. நம்ம கஷ்டத்துக்காக அவங்கள்ட்ட காசு வாங்குகிறோம், ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம தான் கஷ்டத்தில் இருப்போம். நம்மக்கிட்ட கஷ்டம் இருக்கிற வரைக்கும் அவங்க பாக்கெட்டில் காசு எடுத்துக்கினே தான் இருக்கும். அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நமக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு ஒரு பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. திருப்பி அந்த காசை நம்மளுடைய வரி பணத்துலேருந்து எடுக்கிறாங்க. மக்களே, நிறைய அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, யார்கிட்ட வேணால் காசு வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. காசு வாங்காதீங்க. அவங்க கொடுக்குற 1000 2000 ரூபாவில் உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் போக்க முடியுமா? முடியாது. எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, குடும்பத்தை காப்பாற்றுறீங்க. இந்த 1000 2000 வாங்கி ஒரு அரசியல்வாதியை ஊழல்வாதியாக நம்ம தான் மாற்றுறோம். அவங்கள ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாரி நம்ம காசு வாங்கி அவங்கள ஒரு ஊழல்வாதியை நம்ம தான் மாற்றுறோம். ஸோ ஊழலுக்கு நம்ம தான் அடித்தளம் போடுறோம். மக்களே, இந்த தேர்தலையாச்சும் ஓட்டுக்கு காசு வாங்காமல் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. வணக்கம்.